இன்றைக்கி நம்ம பொட்டேட்டோ ஃபிங்கர்ஸ் பண்ண போகிறோம். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து ஒரு 3 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். இதை வந்து நல்லா வேக வச்சு நம்ம மேஷ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா பொட்டேட்டோ வந்து மேஷ் பண்ணியாச்சு. இதோட என்னென்ன ஆட் பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். இது கூட நம்ம வந்து 3 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து நல்லா ட்ரையாக இருக்கணும், கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது. 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 1 டேபிள் ஸ்பூன் ரவை, கொஞ்சம் கொத்தமல்லி, கருவேப்பிலை, சில்லி ஃப்ளேக்ஸ் 1 டீஸ்பூன், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் ஒயிட் பெப்பர் பவுடர், பிளாக் பெப்பர் பவுடர். இதுதான் நம்ம காரத்துக்கு, அதனால தான் நான் 2 மிளகுத்தூளும் எடுத்தேன். இப்போ இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் நம்ம கலந்து விட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் கலந்து விட்டுக்கலாம். நல்லா ட்ரையாக இருக்கணும். தேவைப்பட்டால் அரிசி மாவு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் கொஞ்சம் மஞ்சத்தூளும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம நல்லா வந்து டோ மாதிரி பிசைஞ்சாச்சு. இப்போ நம்ம ஃபிங்கர்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் வந்து உருளைக்கிழங்கு எடுத்துக்கலாம். எடுத்து வந்து நல்லா வந்து நம்ம ஷேப் பண்ணிக்கலாம். ரொம்ப தின்னாக வேண்டாம், கொஞ்சம் திக்காக இருக்கட்டும். இப்போ நல்லா வந்து நம்ம லெவல் பண்ணிக்கலாம். கீழே எண்ணெய் போட்டதுனால இது வந்து ஈஸியாக எடுக்க வரும். ஒரு தட்டில் வந்து எண்ணெய் தடவிட்டேன். இதில் வந்து நம்ம இந்த பீசஸை வந்து வச்சிடலாம். அப்போ தான் வந்து நம்ம எடுத்து ஃப்ரை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்படியே வந்து எல்லாத்தையும் நம்ம பீசஸ் போட்டு வச்சுக்கலாம். நம்ம கையில் கூட செஞ்சுக்கலாம். கொஞ்சம் கையில் எண்ணெய் போட்டுக்கோங்க. இப்படி கூட வந்து நம்ம செஞ்சுக்கலாம். நல்லா எண்ணெய் சூடாக இருக்கட்டும். இப்போ நம்ம போட்டு பொரிச்சிக்கலாம். மெதுவாக வந்து கொஞ்சம் வெந்த பின்னாடி நீங்கள் அடுத்த சைடு திருப்பி போடுங்க. கொஞ்சம் அப்படியே வந்து இல்லை கோல்டன் ப்ரௌன் ஆன பின்னாடி நம்ம எடுத்துடலாம். இப்போ நம்ம எடுத்துடலாம். நல்லா வந்து ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம சீஸ் டிப் பண்ணிக்கலாம். இதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் பட்டர் போடுறேன். இப்போ இதில் வந்து நான் 1 டேபிள் ஸ்பூன் மைதா போடுறேன். இதை வந்து ஃப்ரை பண்ணிவிடுங்க. ரொம்ப தீயக்கூடாது. இதில் 1 கப் பால் ஊற்றிக்கலாம். இதை நல்லா கலக்கி விட்டுருங்க. இதில் வந்து நம்ம கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். இது வந்து அன்சால்டட் பட்டர், கொஞ்சோண்டு தான் போடுறேன், ஏன்னா சீஸ் போடுறோம் நம்ம. இப்போ கொஞ்சம் திக்காகி வரும்போது நம்ம வந்து சீஸ் போட்டுக்கலாம். இன்னும் கொஞ்சம் திக்காகட்டும். இப்போ ஒரு கொதி வந்துருச்சு. நம்ம 1 கியூப் வந்து சீஸ் போட்டுக்கலாம். இது ப்ராசஸ்டு சீஸு. சிம்மில் வச்சுக்கோங்க. இதில் 1 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுக்கலாம்.
இதில் வந்து நான் கொஞ்சம் மிளகு போடுறேன், இன்னும் கொஞ்சம் வந்து காரத்துக்காக. அவ்வளோதான், எடுத்துடலாம். எடுத்து ஒரு கண்டெய்னருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குது. பொட்டேட்டோ ஃபிங்கர்ஸ் ரெடி ஆகிடுச்சு, சீஸ் டிப்பும் ரெடி ஆகிடுச்சு. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். பாருங்கள் நல்ல சீஸ் டிப்பு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. நல்ல கிறிஸ்பியாக ஈவினிங் ஸ்நாக் வந்து சூப்பராக இருக்கும். நீங்களும் வந்து செஞ்சு பார்த்து கமெண்ட்ஸ் எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். முதல் முறை எங்கள் சேனல் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.